Hello friends, welcome to Canitrix tutorial. Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா division of polynomial by a term தாங்க. அதாவது division of polynomialல first method என்னன்னா single termஆல divide பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் 2 term 3 term இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இதை பாருங்களேன், இந்த கொஸ்டினை பாருங்க. இது ஒரு நார்மலான டிவிஷன். ஓகே, இதை எதுக்கு நம்ம கன்வெர்ட் போறோம்னா ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போறேங்க. ஓகே, அப்பதான் நமக்கு என்ன பண்ணலாம், ஓகே, எலிமினேஷன்ல கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஆன்சரை சிம்பிளிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நியூமரேட்டரா, செகண்டா இருக்கு இந்த 7x என்னது டினாமினேட்டர்ல வருங்க. சரிங்களா? நார்மலா நீங்க ஃப்ராக்ஷன்ஸ்ல என்ன பண்ணுவீங்களோ அதே தாங்க சிம்பிளிஃபை அப்படியே கேன்சல் பண்றது தான். சரிங்களா? இது என்ன ரூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டினாமினேட்டர்ல சிங்கிள் டேர்ம் தான் இருக்கணும். இங்க பாருங்க, எல்லாமே சிங்கிள் டேர்ம் தான். சரிங்களா? மோர் தென் ஒன் டேர்மா இருந்ததுன்னா அது அனதர் மெத்தட் வரும். சரிங்களா? சிங்கிள் டேர்மா இருந்தா நீங்க இந்த மாதிரியே எழுதலாம், ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகே தானே? ஓகே, வீடியோக்குள்ள போலாங்களா? அதுக்கு முன்னால இங்க பாருங்க, நமக்கு வந்து இப்போ நியூமரேட்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கியூப் இருக்குங்க, டினாமினேட்டர்ல எக்ஸ் இருந்ததுன்னா இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஓகே, 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்சியல்ல நம்ம இதை சிம்பிளை பண்ணலாம். அப்படிதானே? பேஸ் காமனா இருக்கு. சரிங்களா? பேஸ் காமனா இருக்கு. ஓகே, இங்க டிவிஷன் இருந்தா என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் கியூபு மைனஸ் 1, அதாவது பவர்ல 1ன்னு அர்த்தம். சரிங்களா? சப்ராக்ஷன் ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்சியல்ல அந்த மாடல்ல பண்ணலாம். அப்படி இல்லை சார், எனக்கு அது கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா, எக்ஸ் கியூப் பை 3, எக்ஸ் கியூப்னா என்னது, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் 3 டைம்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸா டிவைடட் பை, சரி இங்க எக்ஸ் இருக்கு, டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ் 1 டைம்ஸ் தானே, அப்போ என்ன பண்றோம், கேன்சல் பண்றோம். இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? மீதி பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தான் இருக்கு. அது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சுங்களா? சேம் ஆன்சர். பாருங்க, ஒன்று உங்களுக்கு வந்து பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் ரூல்ஸ் தெரிஞ்சா நீங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லயே பண்ணலாம். சரிங்களா? போத் ஆர் ஈக்குவல் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ஒய் பவர் 4 இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இது பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் என்ன பண்ணணும், பேஸ் காமனா இருக்கு, பவர் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாமா, ஒய் பவர் 4 மைனஸ் 2 அப்படின்னா என்னது, ஒய் ஸ்கொயர்னு வருமா? இல்லை அப்படின்னா இப்போ ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர் என்ன பண்ணிக்கிறேன், ஒய் பவர் 4, ஒய் வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை 1 2 3 4. ஓகே, டிவைடட் பை கீழே வந்து ஒய் ஸ்கொயர், அப்போ ஒய் இன்ட்டு ஒய். ஓகே, இங்க பாருங்க, இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிடும், இந்த ஒய்யும் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, நியூமரேட்டர்ல ஒய் இன்ட்டு ஒய், அதாவது ஒய் ஸ்கொயர் தான் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் என்ன இருக்கு, 21x ஸ்கொயர், டினாமினேட்டர்ல 7x. ஓகேங்களா? இப்போ நாம வந்து என்ன பண்றோம், இந்த பாருங்க கோஎஃபிஷியன்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ஸை தனியா கேன்சல் பண்ணிடுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்க வேரியபிள தனியா சிம்பிளிஃபை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு, 21ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணலாமா? என்னது, 1 7 is 7, 3 7s are 21. கரெக்ட் தானே? 1 7, இங்க 3 7. அப்ப நியூமரேட்டர்ல 3 மட்டும்தான் இருக்கு. அப்படிதானே? டினாமினேட்டர்ல 1 அப்படின்னா போட தேவையில்ல. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. என்ன சொன்னோம், எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன சொன்னோம், எக்ஸ் ஸ்கொயர் மீன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தானே? ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க எழுதுறேன், எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இருக்கு, அப்போ டிவைடட் பை எக்ஸ். இந்த எக்ஸும் கேன்சல் ஆனா என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிதானே? அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? -48 ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 6 இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ நார்மலா கேன்சல் பண்ணுங்க, நம்பரை கேன்சல் பண்ணுங்க. 1 6 is 6, 6 8s are 48. ஓகே, இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே போட்டுக்குங்க. ஓகே தானே? அப்ப இங்க -8ன்னு வருமா? ஓகே, கோஎஃபிஷியன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒய்யை பாருங்க, இங்கேயும் ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஒய் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? ஒய் ஸ்கொயருமே கேன்சல் பண்ணிடலாம், அவ்வளவுதான். அப்ப நம்ம கிட்ட -8 மட்டும்தான் இருக்கு, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க,
இங்க பாருங்க, இங்க 3 டெர்ம்ஸ் இருக்கு, இங்க 1 டெர்ம்ஸ் தான். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க வந்து சிங்கிள் டெர்ம், இங்கேயும் 1 டெர்ம், 1 டெர்ம். ஓகே. ஆனா இங்க பாருங்க 3 டெர்ம்ஸ் இருக்கு. ஆனா இங்க 1 டெர்மால தான் டிவைட் பண்றோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஈச் டெர்மையும் -7x ஆலேயே டிவைட் பண்ணிடுங்க. ஓகே தானே? இப்ப இங்க பாருங்க, 21x பவர் 4 எதால டிவைட் பண்ணணும்? -7x அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? -14x ஸ்கொயர் டிவைடட் பை அதே -7x ஆல டிவைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் +7x இருக்கு, அதையும் எதால -7x ஆல டிவைட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்ப தனித்தனியா டிவைட் பண்ணி போட போறீங்க. அவ்வளவுதான். அதோட சிம்பிள்லாம் பார்த்துக்குங்க, கரெக்டா பார்த்துக்குங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணலாமா? என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இங்க என்ன இருக்கு? இங்க 21 இருக்கா? இங்க 7 இருக்கு. ஓகே. அப்போ 1 7 is 7, 3 7s are 21. அவ்வளவுதானே? இந்த மைனஸ் இருக்கு பாருங்க. அந்த மைனஸ் என்ன பண்ணிக்கிறீங்க? காமனா எடுத்துருங்க. ஓகே. இப்போ 1 மைனஸ் 3 தானே வரும். ஓகே. இங்க 1, இங்க 3. அப்ப இங்க என்ன பண்றீங்க? 3ன்னு நம்பரை முதல்ல சிம்பிளை பண்ணா -3 இருக்கு. சரிங்களா? இந்த மைனஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் தான். ஓகே. இந்த நம்பர் 1 மைனஸா இருக்கிறதுனால மைனஸ் நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கு. எக்ஸ் பவர் 4னா என்ன சொன்னோம்? ஓகே. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அதானே? டிவைட்ல என்ன இருக்கு? 1x தான். அப்போ 1x 1x கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கு? ட்ரிபிள் எக்ஸ் இருக்கா? அப்படின்னா என்னது? எக்ஸ் கியூப். ஓகே. அப்போ எக்ஸ் கியூப் மட்டும்தான் இருக்கும் இங்க. சரிங்களா? அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் சிம்பிளை பண்ணியாச்சு. செகண்ட் டேர்ம் பாருங்க, -14 இங்க -7 இருக்கு. அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். சரிங்களா? அப்ப ஆன்சர் பிளஸ்ல தான் வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1 7 is 7, 2 7s are 14. ஓகே. நம்பரை சிம்பிளை பண்ணியாச்சு. அப்ப நம்பர்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு? 2 மட்டும் தான் இருக்கு. 2 எழுதிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா என்ன பண்ணும்? எக்ஸ் தானே ஆன்சரு. ஓகே. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், ஆன்சர் எக்ஸ் தான் வரும். அந்த அப்படியே எழுதிக்கங்க எக்ஸ்ன்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 7 அதாவது +7 இங்க -7. ஓகே. கேன்சல் பண்ணா 7 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க பிளஸ் மைனஸ் தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்க மைனஸ் தாங்க வரும். நெக்ஸ்ட் பாருங்க, வேரியபிள் பாருங்க. வேரியபிள் இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப எதுவுமே இல்லைன்னா இங்க என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 1. ஓகே. எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு 0ன்னு போடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இங்க ஃபிராக்ஷன்ஸ். ஓகே. நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனா இருந்ததுன்னா இப்ப 2/2 என்ன வரும்? 1ன்னு தானே? அதனால தான். சரிங்களா? இப்ப சேம் டேர்ம் இருக்கனால 1. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்கா? இதே மாதிரி தான். ஓகே. ஈச் டேர்மையும் நம்ம எதால டிவைட் பண்றோம்? 2x ஸ்கொயரால டிவைட் பண்றோம். ஓகே. டேர்ம்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். 6x பவர் 5 divided by 2x square. Okay. Next -4x power 4 divided by 2x square plus 7x cube divided by 2x square plus last term பாருங்க 2x divided by 2x square. ஓகே தானே? இப்ப நார்மலா as usual கேன்சல் பண்ணுங்க. ஓகே. இப்ப இங்க பாருங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுமா? ப்ராடக்ட் ஆஃப் 2 1 2 is 2, 3 2s are 6. ஓகே. அப்ப நியூமரேட்டர்ல என்ன வரும்? இங்க 1, இங்க 3 2s are 6. 3 வருமா? அப்ப நான் இங்க 3ன்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் x பவர் 5 x ஸ்கொயர். ஓகே. இங்க x வந்து எத்தனை டைம்ஸ் ப்ராடக்டா இருக்கு? 5 டைம்ஸ். 1 2 3 4 5. ஓகே. டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் 1 2. ஓகே. இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகே. எக்ஸ் கியூப் தான் இருக்கு. ஓகே. அப்ப இங்க என்ன எழுதிக்கிறேன்? நான் எக்ஸ் கியூப்னே டைரக்டா எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க டைரக்டா பண்ண முடிஞ்சா பண்ணிருங்க. இங்க பாருங்க, இது வந்து நீங்க பவர் ரூல் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க டிவைட்ல இருக்கிறதுனால இங்க -2 வந்துடும். அப்ப எக்ஸ் கியூப் தான். சரிங்களா? அதே மாதிரி கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஒன், இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கா? அப்போ 1 2 is 2, 2 2s are 4. அதானே? அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இங்க 1 வரும், இங்க 2 வரும். சரிங்களா? அப்ப நியூமரேட்டர்ல இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் அப்படியே எழுதிக்கீங்க 2 நம்பர்ல பார்க்கும்போது. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. நியூமரேட்டர்ல எக்ஸ் 4 டைம்ஸ் மல்டிப்ளை இருக்கு, டினாமினேட்டர்ல 2 டைம்ஸ். அப்போ இங்க 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? நியூமரேட்டர்ல தானே எக்ஸ் காமனா இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குமா?
ஓகே தானே? இன்னும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. x பவர் 4னா x இன்ட்டு x இன்ட்டு x இன்ட்டு x டினாமினேட்டர் x ஸ்கொயர். இப்போ x இன்ட்டு x x கேன்சல் ரிமைண்டர் x இன்ட்டு x ஸ்கொயர் அதான் ஆன்சர். ஓகே பிளஸ் 7/2 இதை பாருங்க இது வந்து காமன் ஃபேக்டரே இல்லை. ஓகே 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியாது, 3லையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால அதை அப்படியே எழுதிக்கங்க. சரியா? 7/2ன்னு அப்படியே எழுதிக்கிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்ல பாருங்க. எஸ் இங்க பாருங்க, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ எக்ஸ் கியூப்னா என்ன? எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன கேன்சல் ஆகும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கும்? நியூமரேட்டர்ல தான் எக்ஸ் இருக்கு, அதனால அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கரெக்டா பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் பிளஸ் இங்க பாருங்க 2 2 இருக்கா, கேன்சல் பண்ணிடலாமா? 1 2 is 2 1 2 is 2. ஓகே அப்ப 2 2 கேன்சல். நெக்ஸ்ட் x பை எக்ஸ் ஸ்கொயர் நல்லா பார்த்துக்குங்க. நியூமரேட்டர்ல 1x தான் இருக்கு, டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகே அப்ப இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. நாம இது என்ன இருக்கும்? ஆக்சுவலா இங்க ஒன்று தான் இருக்கு. ஓகே 1/xன்னு வருமா? அப்ப டினாமினேட்டர்ல தான் எக்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப மேல நியூமரேட்டர்ல 1/xன்னு தான் வரும். திஸ் இஸ் த ஆன்சர். நம்பர் 5 பாருங்க. ஓகே இப்ப பாருங்க, இப்ப இங்க 3 டேர்ம்ஸ் இருக்கா, 3 டேர்ம்ஸையும் சிங்கிள் டேர்மால டிவைட் பண்றோம். அப்ப என்ன பண்ணிக்கணும்? டிவிஷனா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஓகே அப்படி என்ன பண்றீங்க? 24x ஸ்கொயர், இங்க பாருங்க 2 வேரியபிள் இருக்கு. ஓகே டிவைடட் பை 4x இன்ட்டு ஒய். சரிங்களா? கரெக்டா பார்த்துக்குங்க. அடுத்தது மைனஸ் 16 எக்ஸ் கியூபு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எதால டிவைட் பண்ணணும்? 4xy டிவைட் பண்ணணுமா? நெக்ஸ்ட் பிளஸ் xy டிவைடட் பை 4xy. சரிங்களா? இப்போ நீங்க இதை டிவைட் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இப்போ வந்து கேன்சல் தான் பண்ணணும். இங்கெல்லாம் டேபிள்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இங்கே 4 இருக்கு, 24 இருக்கு. எஸ் ரெண்டுமே காமனா 4 டேபிளால் கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும் சொல்லுங்க? 1 4 is 4, 6 4s are 24. ஓகே அப்போ நியூமரேட்டர்ல நமக்கு என்ன வரும்? இங்க 6 வரும். சரிங்களா? டினாமினேட்டர்ல 1 அது தேவையில்ல பார்த்துக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் இந்த இங்க பாருங்க, இங்க எக்ஸ் இருக்கு ஒய்யும் இருக்கு, மிங்கிள் ஆயிருக்கா. அப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் ஒய் இதுதானே. இப்ப என்ன வரும் சொல்லுங்க? எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகே இன்ட்டு ஒய் வேற இருக்கு, அப்படி எழுதிக்கங்க. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேங்களா? ஓகே ஸ்ப்ளிட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ கேன்சல் பண்ணுங்க. எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடும், ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆயிடும். ரிமைண்டர் என்னங்க இருக்கு? நியூமரேட்டர்ல ஒரே ஒரு எக்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே நியூமரேட்டர் தான், டினாமினேட்டர்ல எது இல்லை நல்லா பார்த்துக்குங்க. அப்போ இதுக்கு சிம்பிளை பண்ண என்னது? எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 6 இருக்கு, அந்த 6ஓட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் ஒரு மைனஸ் இருக்கு, அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இதுவும் கேன்சல் பண்ணலாமா? இங்க பாருங்க 4 இருக்கு, 16 இருக்கு. 1 4 is 4, 4 4s are 16. ஓகே அப்படியே கேன்சல் பண்ணி அடிச்சு இங்க 4 வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த தனியா இங்க போடுறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா டைரக்டா போட்டுடலாம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்முலா எழுதுறேன். சரிங்களா? நீங்க போக போக இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே நீங்களே எழுதலாம். ஓகே ஆக்சுவலா என்ன இருக்கு பாருங்க. எக்ஸ் கியூப்னா என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகே ஒய் ஸ்கொயர்னா ஒய் இன்ட்டு ஒய். ஓகே தானே? நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடும், ஒய் ஒய் கேன்சல் ஆயிடுமா? பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு ஒய் இருக்கா. அப்போ எக்ஸ் 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். இதுவும் நியூமரேட்டர்ல தான் இருக்கு பாருங்க, டினாமினேட்டர்ல எதுவும் இல்லை. அப்போ நியூமரேட்டர்ல இது அப்படியே எழுதிக்கங்க. ஆல்ரெடி அங்கே 4 இருக்கு பார்த்துக்குங்க. இங்க 4ஓட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஓகே மைனஸ் 4 இன்ட்டு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வருமா? இதெல்லாம் எழுதணும். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப். பிளஸ் தான் இருக்கு, பிளஸ் போட்டுக்குங்க. இங்க பாருங்க, இங்கேயும் எக்ஸ் ஒய், இங்கேயும் எக்ஸ், அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். சரிங்களா? டினாமினேட்டர்ல 4 மட்டும்தான் இருக்கு பார்த்துக்குங்க. இப்போ பிளஸ் 1/4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன இருக்கு? இங்க 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன், ஏ பி சின்னு கொடுத்துருக்கோம். அஸ் யூஸ்வலா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்பிளிட்டிங் த ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே இப்போ 40 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டிவைடட் பை எதால டிவைட் பண்ணணும்? 5 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் மைனஸ் 35 ஏ பி சி டிவைடட் பை
5 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி அவ்வளோதாங்க. இப்போ நீங்களே ஆன்சர் சொல்லலாம். இங்கே பாருங்க, இங்கே 5ம் 40யும் சேம் காமன் டேபிள் இருக்கு. 1 1 5s are 5, 8 5s are 40. ஓகேங்களா? அப்போ நான் இங்கே 8ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? 1 8. இப்போ நான் 8 நீங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பாருங்க, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இங்க என்ன இருக்கு ஏபிசி. ஓகே, அப்படியே கேன்சல் பண்ணா என்ன வரும், நியூமரேட்டர்ல ஏபிசின்னு வருமா, அதாவது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஏ ஸ்கொயர்னா என்னது, ஏ இன்ட்டு ஏ, பி ஸ்கொயர்னா பி இன்ட்டு பி, சி ஸ்கொயர்னா சி இன்ட்டு சி. டினாமினேட்டர் என்ன இருக்கு, ஏ பி சி. அப்போ 1a இங்க ஒரு a கேன்சல் ஆயிடுமா, இங்க 1b இங்க 1b கேன்சல் ஆயிடுமா, இங்க 1c இங்க 1c கேன்சல் ஆயிடுமா. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, 1a இருக்கும், நெக்ஸ்ட் b இருக்கும், c இருக்கும், அவ்வளவுதானே இருக்கு, நியூமரேட்டர்ல தான் இருக்கு. ஓகே, டினாமினேட்டர் ஃபுல்லா கேன்சல் ஆச்சு. அப்ப abc தான், அப்படி எழுதிக்கங்க, 8 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு c. ஓகே, நெக்ஸ்ட் 35, இங்க 5 இருக்கு, கேன்சல் பண்ணலாமா. ஓகே, 1 5 is 5, 7 5s are 35. ஓகே தானே. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடும். இங்கேயும் ஏபிசி இருக்கு, ஏபிசி ஃபுல்லா கேன்சல் பண்ணிடலாமா, அவ்வளவுதான். டைரக்டாவே நீங்க அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னதான் இருக்கும், -7/1. அப்போ 7 தான். டினாமினேட்டர் 1 இருந்தா போட தேவையில்ல, ஆன்சர் இதுதான். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.